ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பானிபூரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதினா முடிஞ்சது. அதனால் நம்ம கார்டன்லேருந்து புதினா மட்டும் கிள்ளிட்டு வந்தாச்சு. கிள்ளிட்டு வந்துட்டு பானிபூரிக்கு வந்து பட்டாணி இல்லைன்னா இப்படி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி அது கூடயே வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு போட்டு குக்கர் வச்சு விட்டுட்டேன். அது ஒரு 4-5 விசில் வந்துச்சு அப்படின்னா பட்டாணியும் வெந்துடும், உருளைக்கிழங்கும் வெந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து பானி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா மல்லி எல்லாம் கிள்ளி எடுத்து வச்சிட்டேன். மல்லித்தலை ஆல்ரெடி கிள்ளி இருந்ததே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். புதினா மட்டும் கிள்ள வேண்டியது இருந்துச்சு, அதையுமே கிள்ளி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அந்த புதினா மல்லி போட்டு அது கூடயே ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வந்து அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சாட் மசாலா போட்டிங்க அப்படின்னா பானி ரெடி ஆயிடுச்சு. அது கூட கையோட வந்து பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு வெங்காயமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் வச்சு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். நான் சாப் பண்ணுறேன், நீ வேறு வேலையை பாரு அப்படின்னாரு. சரி, நான் பட்டாணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்குமே உரிச்சு வச்சிடலான்னு உரிச்சு வச்சுட்டு பூரி வந்து சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பூரியை சுட்டு எடுத்துகிட்டு போய் அந்த எல்லா ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீக் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க்குமே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.